காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மாம்பாக்கம் சிப்காட் எதிரே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 மேம்பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மாம்பாக்கம் பகுதி உள்ளது. அங்குள்ள சிப்காட் எதிரே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையானது இருக்கிறது. அங்கு 2 மேம்பாலங்கள் கட்டும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகின்றன. இதனால் வாகனங்கள் தற்காலிகமாக சர்வீஸ் சாலை வழியாக செல்லும் வகையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அண்மையில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக சர்வீஸ் சாலைகளும் தற்போது சேதமடைந்திருக்கிறது. இதனால் வாகனங்கள் சீராகவும் மெதுவாகவும் செல்லும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அந்த பகுதியில் கனரக வாகனங்கள் அனைத்தும் சாலையின் நடுவே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுங்குவா சக்கரம் முதல் மாம்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிற்சாலைக்கு செல்வோர் கடும் சிரமம் அடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி வாகன ஓட்டிகளும் சீராக, அதாவது மெதுவாக வாகனத்தை ஓட்டி செல்வதற்கு கடும் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் போக்குவரத்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக பொதுமக்கள் தங்கள் அன்றாட பணிகளை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.